அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், குவாலிட்டியான பங்குகளை மட்டும் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி அட்வைஸ் மலையாக அடுக்கிட்டு இருக்கியேடா, உன் மனசில் எந்தெந்த பங்குகள்லாம் குவாலிட்டியான பங்குகள், எந்தெந்த பங்குகளெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்தெந்த பங்குகள்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு உகந்ததா நீ நினைக்கிற அல்லது நீ வச்சிருக்கிற, இந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த பங்குகள் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த பங்குகள்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பங்குகள் குவாலிட்டியான பங்குகள், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு உகந்த பங்குகள், பொறுமையாக இந்த பங்குகளை வாங்கி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிற பங்குகள். சரிங்களா? அதுக்காக இந்த பங்குகளை உடனே போர்ட்ஃபோலியோவில் வாங்குவேன்னா கண்டிப்பாக மாட்டேன். ஏன்னா இந்த பங்குகளுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால இந்த பங்குகள்லாம் குவாலிட்டி பங்குகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற வேல்யூவேஷன் ஜோனில் வராமல் போகும். அதே சமயம் இப்போ இருக்கிற ஸ்டாக்கில் சில ஸ்டாக்ஸு அல்லது பெரும்பாலான ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ கிராஜுவலாக நம்ம பொசிஷனை 1-2 அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒன்றுங்கிறது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து. உங்ககிட்ட நிறைய காசு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, அந்த காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒரு வாரத்துக்கோ அல்லது 2 வாரத்துக்கோ 1 மாதத்துக்கோ, அல்லது உங்ககிட்ட ரொம்ப காசெல்லாம் இல்லைப்பா, நான் ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற ஸ்டாக்குகளை 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ கிராஜுவலாக பில்டு பண்ணலாம். எப்போ சில ஸ்டாக்ஸ் தான் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது. அதாவது என்னென்னா வேல்யூவேஷன் ஜோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பர்ஃபெக்டாக நீங்கள் பிஇ ரேஷியோக்கு 17, 18 வந்தால் தான் பிடிப்பேன், 20 வந்தால் தான் பிடிப்பேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான பங்குகள் ப்ரைஸ் சார்ட்டை நான் பார்ப்பேன். ரொம்ப வருஷம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கா அல்லது ஹிஸ்டாரிக்கலாக என்ன மாதிரி பிஇயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு, அந்த கட் ஃபீலிங் இருக்குல்ல, நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிற தாட்டில் இந்த ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நான் வாங்கிடுவேன். உதாரணமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வேல்யூவேஷன் பிரகாரம் 2.5க்கு மேலே தான் இருக்குது புக் வேல்யூ. ஆனால் 1500 to 1700 அப்படிங்கிற ரேஞ்சில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக, சரிங்களா, ரொம்ப வருஷமாக அதாவது 4-5 வருஷமாக அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நல்ல பிஸ்னஸ்ஸு ஹெச்டிஎஃப்சி கூட மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட அந்த கடன் பிரச்சனை, க்ளீனப்பு, இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுற ஸ்டேட்டஸுக்கு இன்னும் வரல. அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேங்கிங் செக்டரில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் கொரோனா டைமில் கொடுத்ததும் அவங்கள பாடாப்படுத்திகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் செக்டரையே பாடாப்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்ல வர்ற கருத்து என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி வங்கிகள் வேல்யூவேஷனில் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் வாங்குவேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக் வேல்யூவேஷன் ஜோனில் இல்லை. ஆனால் ப்ரைஸ் கரெக்ஷன் ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நான் கிராஜுவலாக பில்டு பண்ணுவேன். புரியுதுங்களா? ஆனால் ஐசிஐசிஐ பேங்க்கை நான் கிராஜுவலாக பில்டு பண்ண தொடங்க மாட்டேன். காரணம் என்னென்னா, அது 3 புக்கு வேல்யூக்கு மேலே இருக்குது. அதே சமயம் சடனாக ஸ்டாக் ப்ரைஸ் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. என்னதான் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த 4-5 வருஷ பீரியடில் ரொம்ப அதிகமாக க்ரோத் இருந்தாலும் ப்ரைஸுங்கிறது 3 புக்குக்கு மேலே இருக்கிறது ஒரு காரணம். இந்த கடந்த 4-5 வருஷத்தில் ரொம்ப அபரிமிதமாக இபிஎஸ் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது க்ரோத்தை காட்டிட்டாங்க. அவங்க ரொம்ப பெஸ்ட்டு பொட்டன்ஷியல் உள்ள பேங்க்கு தான், சரிங்களா? அவங்க இன்னும் இந்த க்ரோத்தை இந்த டவுன் வேர்ட்ஸுக்கு அப்புறம், அதாவது 2025க்கு அப்புறம் திருப்பி கொடுப்பாங்களா இருக்கும். அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அதை வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நான் கிராஜுவலாக பொசிஷன் பில்டு பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிற டிஃப்ரென்ஸு? ஐசிஐசிஐ பேங்க்கில் புக் வேல்யூ 3க்கு மேலே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையாக தோணுது. ஏன்னா
ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 2.5 புக்கு இருக்கும் பொழுது நான் ஐசிஐசிஐ பேங்குக்கு 3 புக்கு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயம் ஷார்ட் டேர்மில் அந்த 4-5 வருஷத்தில் வந்து பேங்க் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸை இன்னும் வந்து growth காட்டுவாங்க, தக்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5 வருஷத்தில் growth கொடுத்துருக்குறாங்கல்ல. சரிங்களா, நான் தாட் ப்ராசஸை தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற பங்குகளும் இருக்குது, வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வாங்குகிற பங்குகளும் இருக்குது. அந்த பங்குகளை பல்காக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். 2025 மார்க்கெட் கரெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது நமக்கு கிடைக்கிற அரிய வாய்ப்பு. ஏன்னா நம்மெல்லாம் லாங் டேர்ம் பொறுமையான இன்வெஸ்டர்ஸ். நம்மெல்லாம் ஒரு 20 வருஷம் கழித்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கோ எதுக்கோ ஒன்று முக்கியமாக வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பங்குகளை வந்து ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு எல்லாமே மிக்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பங்குகளை வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் நல்ல பங்குகளாக நினைக்கிறேன். இந்த பங்குகளில் பல்க் இன்வெஸ்டிங் நான் பண்ண மாட்டேன், கிராஜுவலாக தான் பொசிஷன் பில்டு பண்ணுவேன். இதில் எல்லா பங்குகளையுமே நான் வந்து மானிட்டர் தான் பண்ண சொல்கிறேன், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மானிட்டர் தான் பண்ண சொல்கிறேன். அந்த பங்குகள் உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் வேல்யூவேஷன் ஜோனில் இந்த 2025 அடிபட்டு கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தாட் ப்ராசஸ். நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2025 மார்க்கெட் உடையுது அப்படிங்கிறது நமக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் தர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்க, சரிங்களா? ஆனால் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. அப்போ போய் நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டு ப்ரைஸும் அப்படியே நிற்கும், நம்ம வந்து ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும், நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு புல் மார்க்கெட்டு, ப்ரைஸ் வந்து நீங்கள் அதிகமாக தான் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதை ஹோல்டும் பண்ணுவீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஸ்லைட்டாக தான் மேலே போயிருக்கும், அப்புறம் கீழே வரும். நீங்கள் வாங்கின ப்ரைஸில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கும், சரிங்களா? அல்லது கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஹோல்டு பண்ணிங்க. அப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, ஆஹா புல் மார்க்கெட்டு, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, வாங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்க, ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, மிட் கேப் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. உண்மைதான், ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு அதுக்காக வாங்கிடாதீங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னென்னா, 2025 ஆல்ரெடி 10% மேலே கரெக்ஷன் உண்டாயிருச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எஃப்ஐஎஸ் வெளியில் போகிறாங்க, ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட டேரிஃப்ஸ் போடுறாரு, ஸ்டீல் மேலே வந்து டேரிஃப் போட்டார், உலகத்தில் போர் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து இந்த பேட் நியூஸ் எல்லாமே ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு நல்ல நியூஸு. அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பேட் நியூஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா பேட் நியூஸில் இருந்து அது நல்ல நியூஸை தான் வந்து நோக்கி நகரும், புரியுதுங்களா? ஒரு கெட்டது உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அந்த கெட்டது வந்து சால்வ் ஆகி நல்ல விஷயமாக தான் வந்து போய் முடியும். அப்படி தானே நடக்கும். ஆனால் புல் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல விஷயங்களாக சொல்லிகிட்டே வந்து திடுக்குன்னு கெட்ட விஷயம் வரும், புரியுதுங்களா? அதாவது ஒரு புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃபேஸு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி உள்ளே போகலாம், அது வந்து ஒரு அனுபவத்தில் வரும். ஆனால் பியர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, புல் மார்க்கெட் வந்து முடிஞ்சு பியர் மார்க்கெட்டை நோக்கி போகுது இப்போ மார்க்கெட்டு. இப்போவே வந்து நீங்கள் கிராஜுவலாக பொசிஷனை பில்டு பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புல் மார்க்கெட் ஸ்டார்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த சமயத்துலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நிறுத்திடணும். இதுதான் வந்து நம்ம வந்து எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸை ப்ரைஸு கன்சாலிடேட் ஆகியிருந்தாலும் நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் நான் காட்டுற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். காரணம் வந்து என்னென்னா, கொரோனா பீரியட்லேயே வந்து 800 ரூபாய்க்கு தாங்க கீழே போச்சு. சைனா கவர்மெண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? வெறும் 800 ரூபாய்க்கு போன பங்கு அதுக்கப்புறம் வந்து மேலே எலும்பிச்சு ஹெச்டிஎஃப்சி கூட மெர்ஜர் ஆயிடுச்சு. இப்போது 800 ரூபாயிலிருந்து 1600 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 1700 அப்படிங்கிற ரேஞ்சில் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? கொரோனாவுக்கு முன்னாடியே 1200 ரூபாய் இருந்த பங்கு. ஹெச்டிஎஃப்சியும் வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நிஃப்டி 50க்குள்ளே இருந்துச்சு. மெர்ஜர் வந்த சமயத்துலலாம் ஓஹோ இது வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு, காஸ்ட் கட்டிங்கு, எஃபிஷியன்சி, பேங்க்குக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் வந்து பேசுனாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15 to 20% வந்து வருஷம் growth கொடுத்த ஒரு பேங்க்கு, சரிங்களா? இது லார்ஜ் கேப் பங்கு, நம்ம வைக்க போகிறது லாங் டேர்முக்கு தான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்லேயே நான் வந்து கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ணுவேன்.
கீழே உடஞ்சிச்சுன்னா இன்னும் லக்கு, கொஞ்சம் இன்னும் அதிகமாக வாங்குவேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க். புரியுதுங்களா? ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே பேசிட்டேன். இப்போதைக்கு நான் கிராஜுவலாக பில்டு பண்ணுறத தொடங்க மாட்டேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே தான், 25 பிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். மேபி ஒரு பி 2 பி கீழே உடஞ்சிச்சு 23 22 கிட்ட வந்துச்சுன்னா கிராஜுவலாக வந்து நான் ஸ்டாக்கை பில்டு பண்ணுறதை பற்றி யோசிப்பேன். புரியுதுங்களா? அதாவது 1 2ன்னு வாங்குறத பற்றி யோசிப்பேன். புரியுதுங்களா? இன்ஃபோசிஸ் வந்து என்னென்னா 20 பி 27 பி கிட்ட தான் இருக்குது. டிசிஎஸை விட கம்மியான பியில் தான் இருக்குது. பட் ஆனாலும் எனக்கு வந்து டிசிஎஸை வந்து நான் கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ணலான்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இன்ஃபோசிஸ் வந்து ப்ரைஸ் சார்ட் பிரகாரம் கொஞ்சம் ஏறி இருக்குது. உங்களுக்கு நான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங்க. இதில் வந்து ஒரு லாஜிக்கும் இல்லை. சரிங்களா? இப்போ இன்ஃபோசிஸும் வேல்யூவேஷன் ஜோனில் அதிகமாக தான் இருக்குது, டிசிஎஸும் வேல்யூவேஷன் ஜோனில் அதிகமாக தான் இருக்குது. இப்போ டிசிஎஸ் ப்ரைஸ் சார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3900 கிட்ட வந்துருச்சு இப்போது. சரிங்களா? இப்போ 3900 இருந்து 2800 வரைக்கும் நான் கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ணுவேன். இதுதான் என்னோடைய ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? இன்ஃபோசிஸும் அதே மாதிரி 1200 to 300ங்கிறது ரொம்ப நல்ல ரேஞ்சு. இப்போ 1800 இருக்குது. மேபி ஒரு 200 குறைஞ்சிச்சின்னா அந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபோசிஸை பற்றி தோணுது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இது எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய பங்குகள். ஆனால் இந்த பங்குகளில் எல்லா பங்குகளும் வந்து லார்ஜ் கேப் பங்குகள், ப்ளூ சிப் பங்குகள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பெரும்பான்மையான பங்குகள் இருக்குது. அதனால் அவங்க எல்லாம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இந்த 20 பி கீழே வந்து ஜோனில் வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ₹60 ₹65 இருந்துச்சு. அப்போவே வந்து நான் பிஎல்லாம் செக் பண்ணேன். பயங்கரமான பிஇ வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ₹30 ₹35 வந்தால் வாங்கலான்னு ரொம்ப வேல்யூவேஷன் ஜோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னடானா ₹800 போயிடுச்சு கொரோனாக்கு அப்புறம். சரி, அது கொரோனா வந்து ஸ்பெஷல் கேஸு. ஸோ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்மால் கேப்பு தான் மல்டி பேக்கர் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாதுங்க. இப்போ டிசிஎஸ் மல்டி பேக்கர் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனுடைய மார்க்கெட் கேப்பு 14 லட்சம் கோடி. மல்டி பேக்கர்னால் வந்து 14 லட்சம் கோடியை வந்து மல்டிப்ளை பண்ணுறதா மல்டி பேக்கர். புரியுதுங்களா? ஆனால் ஒரு டாக்டர் ரெட் மாதிரி கம்பெனி வெறும் 1 லட்சம் மார்க்கெட் கேப்பு தான் இருக்குது. ரொம்ப பழமையான லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனி. அப்போது அந்த 1 லட்சம் மார்க்கெட் கேப் இருக்கிற டாக்டர் ரெட்டி வந்து 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்புக்கு மாறலாமா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிக்ட் சொல்லுது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1 லட்சம் கோடிக்கும் கம்மியான மார்க்கெட் கேப்பு தான் இருக்குது. அது ஒரு 3 லட்சம் மார்க்கெட் கேப்புக்கு போகலாமா? போகலான்னு தான் சொல்லுது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், லார்ஜ் கேப்பில் இந்த மாதிரி குவாலிட்டி பங்குகளை உள்ளே கொண்டு வாங்க. அதுவும் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிற சமயத்தில் அது மல்டி பேக்கராக வந்து ஆகும். உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி, குவாலிட்டிக்கு குவாலிட்டி, வேல்யூவேஷனுக்கு வேல்யூவேஷன், லாங் டேர்முக்கு லாங் டேர்ம், பொறுமைக்கு பொறுமை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் சேவ் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன, இந்த பங்குகள்லாம் வந்து வேல்யூவேஷன் ஜோன் 15 to 20 வராது அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் புல் மார்க்கெட்டில் இருந்து கீழே வந்து ஒரு 10% உடஞ்சிருச்சு. இன்னும் மார்க்கெட் வந்து எவ்வளோ கீழே போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருந்து கிராஜுவலாக பில்டு பண்ணுறோம். இறங்குச்சுன்னா இறங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டே போவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஜிடிபிலாம் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற பாசிட்டிவ் இண்டிகேட்டர் தெரியும்ல, அந்த சமயத்துலையும் வந்து கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பொசிஷனை அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்குவோம். சரிங்களா? எவ்வளோ நமக்கு கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சன் ஃபார்மாலாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. நான் வந்து ₹350 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். ₹350. டாடா மோட்டார்ஸ் வந்து வெறும் ₹65. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக்ஸ், நிறைய ஸ்டாக்ஸை பற்றி சூப்பராக சொன்னாங்க. டாடா மோட்டார்ஸ்லாம் ஒருத்தர் கூட நம்பி வாங்கவே இல்லை. ஒரே ஒரு பையன் மட்டும் வாங்கினான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த பையன் வச்சுருக்கானுன்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் அளவுக்கு குவாலிட்டியான பேங்க் இல்லைனாலும் ஐசிஐசிஐ பேங்க்லேயே ஸ்கேம் வந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க்லேயும் கொஞ்சம் ஸ்கேமு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் வேல்யூவேஷன் பிரகாரம் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்கை கம்பேர் பண்ணும்போது வேல்யூவேஷனில் 1.5 புக்கோ என்னமோ தான் இருக்குது. சரிங்களா? 2 புக்குக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கை உள்ளே கொண்டு வருவேன். இந்த மாதிரி வந்து ரொம்ப டூ மச்சாக வந்து ஸ்கேமு, ரொம்ப டூ மச் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பங்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுதான் இந்த இடத்துல நான் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஆக்சிஸ் பேங்கை நான் இப்போவே வந்து கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ண தொடங்குவேன். மாருதி சுசுக்கி வந்து ₹6500 வந்து வாங்கியிருக்கணும். இப்போ ₹12,000 போயிடுச்சு. ஸோ கிராஜுவலாக நான் வந்து மாருதி சுசுக்கியை இப்போ தொடங்க மாட்டேன். ஆக்சிஸ் பேங்கை தொடங்குவேன்.
டிசிஎஸ் தொடங்குவேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குவேன், HDFC பேங்க் தொடங்குவேன், ஐடிசி கண்டிப்பாக தொடங்குவேன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கண்டிப்பாக தொடங்குவேன், லார்சன் அண்ட் டியூப்ரோ தொடங்க மாட்டேன். சரிங்களா? இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலிங் தான். ஆனால் இது எல்லாமே ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் உடஞ்சி இது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன் ஜோனுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் நல்லா ஆச்சு அப்படின்னா 52 வீக் லோவெல்லாம் வந்து கட் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, கிராஜுவலாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஒன்று அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. சரி, அடுத்த லிஸ்ட்டில் வந்து டாடா மோட்டார்ஸு இப்போவே நம்ம வந்து கிராஜுவலாக பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். டாக்டர் ரெட்டிஸ் இப்போவே கிராஜுவலாக பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நிஃப்டி 50ல் உள்ள ஒரு பங்கு. ஆனால் நான் இப்போவே வந்து கிராஜுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய அந்த மாடலே ப்ராஃபிட் மாடலே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த 580 to 700 அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ HDFC லைஃப் இன்சூரன்ஸும் நான் கிராஜுவலாக பில்டு பண்ண ஆரம்பிப்பேன். டாபர் இந்தியாவும் கண்டிப்பாக கிராஜுவலாக நான் பில்டு பண்ண ஆரம்பிப்பேன். டாடா ஸ்டீலும் எனக்கு தெரிஞ்ச வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான். இப்போது இந்த ட்ரம்ப் டேரிஃப் போட்டிருக்கிறாரு, டாடா ஸ்டீல் கரெக்டாகுதான்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து கிராஜுவலாக பில்டு பண்ண ஆரம்பிப்பேன். பஜாஜ் ஃபின்சர்வு கண்டிப்பாக நான் வந்து கிராஜுவலாக பில்டு பண்ண ஆரம்பிப்பேன். பட் ஆனால் வேல்யூவேஷன் பிரகாரம் பஜாஜ் ஃபின்சர்வு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. புரியுதுங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்களா, ரிசல்ட் நல்லா கொடுக்கவும் 6000 ரூபா ரேஞ்சில் 6500 ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்கு 8000 ரூபாய்க்கு இப்போ போயிடுச்சு. அதுதான் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி பங்குகளில் நடக்கும். அவங்களாம் வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7 புக்கெல்லாம் இருந்தாங்க பஜாஜ் ஃபினான்ஸு. நம்ம 7 புக்கு இருக்கேன்னு வாங்காமே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்கெல்லாம் விட்டுருவோம். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு ஃபேக்டரை குவாலிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் பொசிஷனாவது வந்து 1-2ன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1-2 அப்படி வந்து கிராஜுவலாக பில்டு பண்ணுறோம். ஏன் வந்து ஸ்மால் கேப்பில் போய் 70 பியில் போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல லார்ஜ் கேப் பங்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷம் வந்து கன்சாலிடேட் ஆனாலும் ஏர்னிங்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கேட்சப் ஆயிரும் ஒரு 2 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? ஏன் வந்து இந்த சமயத்தில் இப்படி பேசுனேன் அப்படின்னா, 2025 மார்க்கெட் வந்து ஓடப்படுது. ஹீரோ மோட்டார் கார்ப்பு அற்புதமான வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது. அதே போல் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா வந்து 1-2ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மற்ற பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் அளவுக்கு அக்குமுலேஷனை ஜாஸ்தி பண்ண மாட்டேன். ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கெலாம் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே அக்குமுலேட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்பொழுது பிர்லா பெயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்னமோ ஸ்க்ராட்ச் இருக்காது, 10 வருஷம் வாரண்ட்டி, பர்கர் பெயிண்ட்டுக்கு 10 வருஷம் வாரண்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து பார்க்கணும். சரிங்களா? ரிசல்ட்டில் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஆனால் ஏஷியன் பெயிண்ட்லாம் அழியாது. சரிங்களா? வேல்யூவேஷன் வேணால் இப்போ 50 பி கீழே இருக்குது, 48-47 பியில் இருக்குது. மிஞ்சி போனால் 35 பிக்கு வரும். சரிங்களா? ஒரு 10 பி வந்து குறையும். அந்த 10 பி குறைஞ்சா வந்து நமக்கு லக்குன்னு நினச்சிட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? நான் வந்து என்னென்னா ஒரு 10 பி எக்ஸ்ட்ரா இருக்கும்பொழுதே நான் கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ண தொடங்குறேன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். HCL டெக்னாலஜிஸும் வேல்யூவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பி ரேஷியோ அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரில. HCL டெக்னாலஜிஸ்லாம் சடனாக ஏறினதுனால எனக்கு அந்த பர்சனல் ஃபீலிங், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் HCL டெக்னாலஜிஸ் தான் தொடங்குவேன். சிப்லா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இப்போவே கிராஜுவலாக வந்து 1-2ன்னு வாங்க தொடங்கலாம். 1-2 பி வந்து கீழே குறைஞ்சா வந்து நான் கிராஜுவலாக வாங்க தொடங்கலாம்னு யோசிச்சுருக்குறேங்க. இது இல்லாமல் வந்து வேறு பங்குகள் லிஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி குவாலிட்டி பங்குகள் லிஸ்ட்டை வந்து நான் வந்து மறுபடியும் கொண்டு வந்து வீடியோ போடுறேங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 22 ஸ்டாக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 22 ஸ்டாக்கையும் அட்லீஸ்ட்டு 1-1ன்னு உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் ஜோன் வரும்பொழுது என்ட்ரு ஆகிட்டு அதை பற்றி படிச்சுட்டு கன்விக்ஷனை பில்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்குகளாவது வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. இதை பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்டாக்குக்கு போங்க. இதுதான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பண்ணணும். இது எல்லாமே வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வச்சுக்கலான்னு நான் பர்சனலாக நினைக்கிற பங்குகள். இந்த நேரத்தில் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, மார்க்கெட் உடஞ்சிட்ருக்கு. ஒருவேளை உடஞ்சி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா இந்த பங்குகளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து தாட் ப்ராசஸுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்டாக் லிஸ்ட்டோட இன்னொரு வீடியோ போடுறேன்.